இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. முதல்ல இந்த காஃபியை குடி. எனக்கு பசியே போயிடுச்சு மேடம். பசி மட்டும் இல்ல, உன்னோட கான்ஃபிடன்ஸும் உன்னை விட்டு போயிடுச்சு. சிபி பேசிட்டு இருந்தத நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இதே வார்த்தைகள் என் மேலேயும் வந்து விழுந்திருக்கு. உனக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம்? நீ வீட்டோட இருக்க வேண்டியது தானே. பிசினஸ பத்தி உனக்கு என்ன தெரியும்? நீ 10 பாத்திரம் தேக்கதான் லாயக்குன்னு நான் தினம் 1000 வாட்டி கேட்டிருப்பேன். நான் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும் போதும் என்ன வீக் ஆக்கிறதுக்காகவே என்ன பார்த்து இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஒரு நாள் கூட நான் உன்ன மாதிரி உடைஞ்சு போனது கிடையாது. நாம ஒரு அடி எடுத்து வச்சா நம்மள கீழே தள்ளி சரிக்கிறதுக்காக இந்த மாதிரி லட்சம் வார்த்தைகளை நம்மள பார்த்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி அவங்க சொல்றதே நம்ம கான்பிடென்ட உடைக்கணுன்றதுக்காக தான். அதையும் மீறி நாம போனோம்னா நம்மளோட தைரியத்தை கேலி பண்ணுவாங்க. நம்மளை எப்படியாவது வீக் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நாம அதெல்லாம் தாண்டி தான் வரணும். அவங்களோட வரட்டு போலத்துக்கெல்லாம் நம்ம காது கொடுத்து அப்செட் ஆகி உட்கார்ந்துட்டா அதுக்கப்புறம் நம்மளால எந்திரிக்கவே முடியாது. அப்புறம் அவங்க சொன்னதெல்லாம் உண்மை ஆயிடும். இதோ பாரு தமிழ், உன்னை நம்பி உன்னோட டேலண்ட நம்பி நான் உனக்கு கொடுத்த வேலை இது. இதுல இருக்கிறதும் இல்லாததும் உன்னோட முடிவா மட்டும்தான் இருக்கணுமே தவிர மத்தவங்க முடிவு பண்றதா இருக்க கூடாது. தடை போட்டா தாண்டி போக பழகிக்கணும். தெர போட்டா கிழிச்சி எறிய தெரியணும். அப்பதான் நாம முன்னேறி போக முடியும். சிபி மாதிரி ஆம்பளைங்க உன்கிட்ட வந்து நீ யாரு, நீ எங்க இருக்கணும், என்ன வேலை செய்யணும், நீ இதுக்குதான் லாயக்கு, இதெல்லாம் உனக்கு வராதுன்னு உன்னை டிக்டேட் பண்ற மாதிரி நீ வச்சுக்க கூடாது. நீ யாரு, எங்க போகணும், என்ன பண்ணணுங்கிற முடிவு பண்ற அதிகாரம் உன்கிட்டதான் இருக்கணும். எப்பவுமே லைஃப்ல நாம எடுக்கிற முடிவெல்லாம் நாம சுயமா எடுத்ததா இருக்கணும். அதுல நம்ம ஜெயிச்சாகணுங்கிற அவசியம் கூட இல்ல. நினைச்சதை செஞ்சிட்டோங்கிற திருப்தி தான் முக்கியம். நாம ஓடுனா அவங்க துரத்துக்கிட்டே தான் வருவாங்க. நாம பயப்படாம திரும்பி நின்னு முறைச்சா போதும், அவங்க ஓடிடுவாங்க. ஓட போறியா இல்ல நின்னு விரட்ட போறியா? அது உன்னோட விருப்பம். திரும்பி நின்னு விரட்ட போறேன். வெரி குட், குட் டிசிஷன். அப்ப அந்த காஃபி குடி.